You are tuned to Anubhav 2.0 podcast from senior citizens, catalyzed and supported by the Ministry of Social Justice and Empowerment, Government of India, through National Institutes for Social Defense and Media for Community Foundation. The project is conceived and designed by Dr. R. Sridhar and supported by Ashish Tiwari, Pooja Murada, Sai Sudha and Kaushal. Hello listeners, greetings from Kovai Vani. In today's podcast, we bring you a short skit by the Kaundamani Sendil duo of Kovai S3 Retirement Community. We have with us Sri Manian, an octogenarian who was with the Reserve Bank of India for nearly 4 decades. Photography is his hobby, and when in service, his camera captured most of the functions held in the Reserve Bank, including board meetings. Here in the retirement community, he can be termed as our Asthana videographer. Sri Manian has also been a member of a Tamil drama troupe in Chennai. Sri P.V. Raghavan, his counterpart in the skit, is a mechanical engineer and has held senior management positions in leading automobile and engineering industries. He has been with companies such as TAFE, Tata Motors, Ashok Leyland, and Hindustan Motors. After retirement, he has been a consultant in the area of supply chain, quality management, etc. Let us now enjoy the manner in which a medical practitioner is being interviewed for a local TV channel. அன்பார்ந்த மூன் டிவி ரசிகர்களுக்கு சித்தூர் சின்னமணியின் அன்பு வணக்கங்கள். நாம் நமது டிவியில் வாராவாரம் புதன்கிழமை இரவு 6:30 மணிக்கு நமது உடல் நமது பிரச்சனை என்ற தலைப்பில் பிரபல டாக்டர்களை வரவழைத்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கேற்றாற்போல் தீர்வு கண்டு கொண்டு வருகிறோம். அந்த வழியில் இந்த வாரம் நமது வயிற்று வலி நிபுணர் டாக்டர் பச்சைபாளையம் பழனிசாமி அவர்கள் நம்முடன் கலந்து உரையாட வரவிருக்கிறார். உங்களின் ஆதரவோடு அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்க டாக்டர். வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க. என்ன டாக்டர் இது மாதிரி வந்திருக்கீங்க? ஒரு கோட் இல்ல, ஒரு செலாஸ்கோப் இல்ல, ஏன் வந்தீங்க? இல்ல, நீங்க டிவி ஷோன்னு சொன்னீங்களா, சரி அதுக்காக இந்த ட்ரெஸ் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் சார். நல்லா இல்ல, இத போட்டு போவாங்க சார். நல்லா இருக்குது டாக்டர். பட் இருந்தாலும் அந்த ரசிகர்களுக்கு யாரு டாக்டர் யாரு ஆங்கர்னு எப்படி தெரியும்? ரொம்ப நல்லா இருக்கு, வீட்டுல கூட சொன்னாங்க சார். நல்லா இதை போட்டு வந்தேன். இல்ல டாக்டர், நீங்க வந்து தயவு செய்து கொஞ்சம் மாத்திட்டு வந்துருங்க. டாக்டர் இது ரொம்ப இதா இருக்கு, தயவு செய்து கொஞ்சம் போய் போட்டுட்டு வந்துருங்க. போங்க. ஓகே, மாத்தணுங்கிறீங்க? கட்டாயம் மாத்திதான் ஆகணும் டாக்டர், வேற வழி இல்ல. ப்ளீஸ். சரி, மாத்துறேன். ஓகே டாக்டர், வாங்க வாங்க. இப்ப பாருங்க, டாக்டர் பார்த்தா நிஜமா டாக்டர் மாதிரியே இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படிதான் தெரியுது இல்லையா? நீங்க டாக்டர் பழனிசாமி அவர்கள் பச்சைப்பாளையம் ஏரியால ரொம்பவும் பிரபலமான டாக்டர். அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருந்தும் இந்த பிஸி ஷெட்யூல்ல அவர் நமக்கோசரம் நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில கலந்து வந்திருக்காரு. உங்கள் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். ஆமா, இப்போ கிளினிக்ல 50 பேர் வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல சொன்னாங்க. யார் சொல்ல சொன்னாங்க? என்னுடைய பிஏ உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்படியா? டாக்டர், நம்ம இன்னைக்கு வயிற்று வலியை பத்தி பேச போறோம். ஆமா. நீங்க முதல்ல மக்களுக்கு வயிற்று பத்தி சில முக்கியமான தகவல்களை எடுத்து சொல்லுங்க.
வயிறு சொல்லிடலாமே. வயிற்றை பத்தி தானே நிச்சயம் சொல்லிடுறேன். இந்த வயிறு இருக்கு பாருங்க, அது இந்த வயிறு தான் உடம்புலயே முக்கியமான பகுதின்னு டாக்டர் சொல்ல வராரு. ஆமா, உடம்புல வாயு தான் முக்கியமான பகுதி. இந்த வயிற்றை வச்சுதான் நம்ம இந்த வயிற்றை வச்சுதான் எல்லா டாக்டர்களும் பரிசோதனை பண்ணி உடம்புல என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்து குணப்படுத்துறாங்க இல்லையா டாக்டர்? ஆமா, இந்த வயிறு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விவரமா சொல்லணும்னா, அந்த வயிறு தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி அந்த சப்தையெல்லாம் பிரிச்செடுத்து எல்லா உறுப்புக்கும் அனுப்புவது சொல்ல வராது இல்லையா? ஆமா, வயிறு தான் எல்லாம் பண்ணுது. ஆகவே வயிற்றை பத்தி விளக்கமா விரிவா சொல்லிட்டாரு. இனிமே வயிற்றை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதால இனி வயிற்று வலி எப்பதான் வருகிறது, எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்பதை பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள். அப்படியா? சொல்லி இந்த வயிற்று வலி இருக்கு பாருங்க, அது எப்பவுமே காத்தால எழுந்து வரும் வயிற்றுல ஆல்கஹால் சாப்பிட்டா வயிற்று வலி வரும் இல்லையா? வரும், வயிற்று வலி வரும். அதுக்கு மேல இந்த வயிற்று வலி வரதுக்கு இன்னும் சில முக்கியமான காரணம். காலங்காத்தால் எழுந்து கார வகைகள் கார தின்பண்டங்களை சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் இல்லையா? வரும், வயிற்று வலி வரும். அதுக்கு மேல வயிற்றை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். வயிற்று வலியை பத்தி முன்னால் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் மேலும் மேலும் சாப்பிட்டு கொண்டு வந்தால் வயிற்று வரலாம் இல்லையா? வரும் 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 வராம வரும். அதுக்கு மேல நான் இங்க எல்லாம் மேலும் உங்கள் வயிற்றில் சில பிரச்சனைகள் வந்தால் டாக்டரிடம் போகாமல் மெடிக்கல் ஷாப்புக்கு நேரா போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் இல்லையா? வரும் ஐயா, வரும் வரும். அது மாதிரி சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும். அதுக்கு மேல வயிற்று வலி மேலும் வேகாத தின்பண்டங்கள் வேகாத காய்கறிகளை சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் இல்லையா? வரும் வரும், வயிற்று வலி வரும், நிச்சயம் வரும். அதுக்கு மேல வயிற்று வலி பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம் இருக்குன்னா, மசாலா பொருட்களை அதிகமாக உண்டு கொண்டு வந்தால் வயிற்று வலி வரலாம் இல்லையா? வரும் வரும். ஆமா, நீங்க என்னதான் சொல்றீங்க? நீங்க தான் டாக்டர் இத்தனை நேரம் வயிற்று வலி எப்படி வருது என்ன வருதுன்னு அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்களேன். ஓஹோ, நல்லா சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. மேலும் வயிற்றுல இறுக்கமா ஆடைகளை போட்டு கொண்டு வந்தாலும் வயிற்று வலி வரலாம் இல்லையா? வரும் 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 வரும். ஓகே டாக்டர், இதுவரை டாக்டர் பழனிசாமி அவர்கள் வயிற்று வலி எதனால் வருகிறது, எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்பதை பற்றி விளக்கமாக விரிவாக உங்களுக்கு எல்லாம் எடுத்துரைத்தார். இனி அவர் வயிற்று வலி வராமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி விளக்கமாக கூறுவார். வயிற்று வலி வராம தடுக்கிறது, இந்த வயிற்று வலி வராம தடுக்கிறதுக்கு காலங்காத்தால எழுந்து 3 டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா வயிற்று வலி வராது இல்லையா? வராது. அதுக்கு மேல இவங்கள தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயம். மாதிரி முன்னால் சாப்பிட்ட உணவு ஜீரணமானவுடன் சிறிது நேரம் கழித்து சாப்பிட்டால் வயிற்று வலி தடுக்கலாம் இல்லையா? தடுக்கலாம், வயிற்று வலி வராது. அதான் தவிர மேலும் நிறைய காய்கறிகள் கீரைகளை சாப்பிட்டால் வயிற்று வலி வராமல் தடுக்கலாம் இல்லையா? தடுக்கலாம், வயிற்று வலி வராமல் தடுக்கலாம். இதுக்கு மேல இன்னும் வயிற்று வலி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பழங்கள் பழ வகைகளை சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி வராமல் தடுக்கலாம் இல்லையா? தடுக்கலாம். அதுக்கு மேல வயிற்று வலியை பத்தி வயிற்று வராம தடுக்கிறதுக்கு உப்பை குறைங்க, காரத்தை குறைங்க, புளிய குறைங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. கண்ட இடத்துல எல்லாம் சாப்பிட்டு வயிற்ற கழுகாம வீட்டிலேயே தயார் பண்ணி சாப்பிடுங்க. வயிற்று வராம இல்லையா? ஆமா, தலை காண்க முடியல என்னால. என்னாச்சு டாக்டர், வயிற்று வந்துருச்சா? இல்ல தலைவலி. அப்படியா? கொஞ்சம் இருங்க டாக்டர். உங்களை பத்தி உங்களுடைய அண்ணன் ஒரு டாக்டர்னு கேள்விப்பட்டேன். அவர் என்ன டாக்டர்? அவரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. அடுத்த வாரம் டாக்டரோட அண்ணனை கூப்பிட்டாங்க. இதய நோய் எதனால் வருகிறது, எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, தடுப்பது எப்படி பற்றி விளக்கமா கூறுவார் இல்லையா? கூறுவார். நானே ரொம்ப சமாளிச்சுட்டேன் அவங்கள்ட்ட. எங்க அண்ணா வந்தாரு வச்சுக்கோ, தாங்க முடியாம அவரே மேலோத்துக்கு போயிடுவார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, என்ன டாக்டர் இது வரைக்கும் ஒழுங்கா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு இந்த மாதிரி பேசுறீங்க? சாரி டாக்டர், ரொம்ப தகவல் ஜாஸ்தியா இருக்கு போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரசிகர் கிட்ட போயிட்டு வந்துருக்கேன். ரசிகர்களே, இதுவரை டாக்டர் பழனிசாமி அவர்கள் வயிற்று வலி எதனால் வருகிறது, எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்பதை பற்றி விளக்கமாக விரிவாக கூறினார். அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் தலைவலி எதனால் வருகிறது, தலைவலியை எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றி கலந்துரையாட வரவிருக்கிறார். அதுவரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தூர் சின்னமணி. வணக்கம். அடுத்தவான தலைவலி வேறையா? ஆமா டாக்டர். ஐயா, ஏற்கனவே இந்த தடவை 10 கேள்வி நீங்களே வயிற்று வலியை பத்தி கேட்டு நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. என்ன ஒண்ணும் டாக்டரா பேசவே விடல. அடுத்த வாரம் என்னத்துக்கு இந்த கோட்டையோ வச்சிருந்த நீங்களே அடுத்த வாரம் நீங்களே வயிற்று வலியை பத்தி ஏதாவது தலைவலியை பத்தி பேசுங்க. ரொம்ப சௌரியமா போச்சு. அடுத்த வாரத்துக்கு வேண்டிய கோட்டும் செலஸ்கோப்பும் கட்டிடுது. நன்றி, வணக்கம். Thank you, Manian and Raghavan. I pity the plight of the doctor who could not even open his mouth as the interviewer posed the questions and provided the answers all by himself. Hope you also enjoyed it. Till we meet again in another podcast, this is Revati Bhaskar signing off on behalf of Kovai Vani. You were listening to Kovai Vani podcasts from S3 Kovai Care, Coimbatore. Please contact 14567. I repeat, 14567 Elderline Helpline during working hours for any assistance relating to senior citizens. Thank you.